அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் எஸ் மீனாட்சி. 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கடவுளிடம் நான் கேட்கும் 3 வரங்கள் பற்றிய சிந்தனை என் குரலில் இதோ காளியனன்புதூரிலிருந்து காற்றோடு கை குலுக்க வருகிறது. நான் கடவுளிடம் முதல் வரமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மறுஜென்மம் எடுத்தாலும் நான் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் மங்கையாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. ஒரு பெண் என்பவள் அனைத்தையும் கட்டி காக்கிறாள். ஆணுக்கு நிகராக அனைத்து உரிமையும் பெற்றவள். தாய்மை என்ற பாக்கியத்தை பெற்றவளும் பெண்தான். பெண்களே வீட்டின் கண்கள் என்பதை நாம் அறிவோம். பல துறைகளில் ஆண்களைப் போல பெண்களும் சாதித்திருக்கின்றனர். செவிலியர் என்ற பணியில் பெண்ணுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். ஏனென்றால் அன்பையும் அரவணைப்பையும் அதிகமாக காட்டுபவள் பெண்தான். பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம். இந்த ஜென்மத்தில் நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமிதம் கொள்கிறேன். அடுத்த ஜென்மத்திலும் பெண்ணாகவே பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகிறேன். 2வது வரமாக கடவுளிடம் நான் கேட்பது, இந்த உலகத்தில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஜாதி மதம் போன்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக படைக்க வேண்டும் என்பதுதான். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. இந்த சமூகத்தில் மனிதர்களை வேற்றுமைப்படுத்தி பார்க்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்று பெரியார் கூறியிருப்பதை நாம் அறிவோம். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லோரும் ஒன்றே என்ற நிலைமைதான் வேண்டும். யாரையும் பிரிவுபடுத்தி பார்க்க கூடாது. எல்லோரும் மனிதர்கள் என்ற எண்ணம் அனைவருக்கும் வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிட அனைவருக்கும் தாழ்வு. எனவே ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் வாழ இறைவனிடம் விரும்பி கேட்கிறேன். 3வது வரமாக கடவுளிடம் நான் கேட்பது, எந்த நோயும் உருவாக கூடாது என்பதுதான். இதற்கு காரணம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தற்போது சூழ்நிலையில் உள்ள கொரோனா நோய். இந்த நோய் அனைவரையும் ஆட்டி படைத்து விட்டது. இதற்கு மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் கூலி பணியாளர்களும் பெரும் பங்காற்றியுள்ளனர். இப்போது சூழ்நிலையில் அவர்களை தான் நான் கடவுளாக பார்க்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் நாம் என்ன ஆவோம் என்று எண்ணிக்கூட பார்க்க இயலவில்லை. இந்த நிலைமை மாற வேண்டும். பழைய நிலைமை திரும்ப வேண்டும். நோய் இல்லாமல் எல்லோரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும். அரசு சொன்ன விதிமுறைகளை நாம் மதிக்க வேண்டும். இதற்கு சீக்கிரம் மருந்து கண்டுபிடித்து அனைவரும் குணமாக வேண்டும். மேலும் எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும். விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிக வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.